ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் டியூஷன் தமிழ். டுடேஸ் டாபிக் 3ஆம் வகுப்பு பருவம் 2 முதல் பாடம் பக்கம் 6 நாயும் ஓநாயும். நாயும் ஓநாயும் என்னது? நண்பர்கள். ஆனால் ஓநாய் காட்டில் இருந்தது, நாய் வீட்டில் இருந்தது. ஒரு நாள் ஓநாயும் நாயும் சந்தித்து கொண்டன. நாயும் ஓநாயும் யாரு? ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க? ஓநாய் எங்கே இருக்கும்? காட்டில் இருக்கும். நாய் எங்கே இருக்கும்? வீட்டில் வளர்க்குற ஒரு பிராணி. ஒரு நாள் ஓநாயும் நாயும் சந்தித்து கொண்டனர். ஓநாயும் நாய் என்ன பண்ணாங்க? மீட் பண்ணிக்கிட்டாங்க, சந்திச்சாங்க. நாய் என்ன சொல்லுது பாருங்க, என்ன ஓநாயாரே மெலிந்து இருக்கிறீர். நாய் என்ன பண்ணுது? ஓநாயை பார்த்து கேட்குது, என்ன ஒல்லியாயிட்டீங்க, நீங்கள் மெலிந்து இருக்கீங்க. ஓநாய் சொல்லுது, அப்படியா, அங்கும் இங்கும் ஓடி வேட்டையாடுகிறேன், அதனால் மெலிந்து இருக்கிறேன். நீ கொழு கொழு என்று இருக்கிறாய். ஓநாய் என்ன சொல்லுது? நான் அங்கே இங்கே அலைஞ்சு வேட்டையாடி சாப்பிட்றேன், அதனால் நான் மெலிஞ்சு இருக்கேன், நீ கொழு கொழுன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுது? மிக்க மகிழ்ச்சி. நான் சொல்கிறபடி செய்தால் நீயும் என்னை போல கொழு கொழு என்று இருக்கலாம். நான் சொல்கிற வழி நீ கேட்டால் நீ எப்படி இருக்கலாம்? கொழு கொழுன்னு இருக்கலாம். ஓநாய், அப்படியா, நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் நாய், புதியவர்கள் யாரேனும் வீட்டிற்கு வந்தால் எச்சரிக்க வேண்டும். அவ்வளவுதான். அந்த வீட்டில் உள்ளவர்கள் நம்மை நன்கு பார்த்து கொள்வார்கள், உணவளிப்பார்கள், நாமும் அவர்களை பாதுகாப்பாக இருப்போம். புதியவர்கள், புதுசாக யாராவது வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள பார்த்து எச்சரிக்கணும். புதுசாக வந்திருக்காங்க, அந்த மாதிரி பண்ணால் நம்ம எப்படி பார்த்துப்பாங்க? அந்த வீட்டில் நம்மள ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஓநாய் என்ன சொல்லுது? ஓ அப்படியா. நாய், வா நண்பா, என்னுடன் உன்னை அழைத்து செல்கிறேன். ஓநாய் என்ன சொல்லுது? இல்லை, நீ ஊருக்குள் மனிதருடன் வாழ பழகியிருக்கிறாய், நான் அப்படியல்ல, காட்டில் வாழ்ந்து பழகியிருக்கிறேன், மனிதர்களுடன் நான் பழகியதில்லை. ஓநாய் என்ன சொல்லுது? நாய் கூப்பிடுது, வா, நான் வீட்டில் போய் இருக்கலாம், அந்த மாதிரி சொல்லுது. ஓநாய் என்ன சொல்லுது? நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நாம் காட்டில் இருந்து பழகிட்டோம், நான் வரல அப்படின்னு சொல்லுது. நான் என்ன சொல்லுது? வந்தால் பழகிவிடும், வருகிறாயா? ஒவ்வொரு நாளும் ஓடி இறை தேட வேண்டாம். நம்ம என்ன பண்ண வேணாம்? ஓடி ஆடி போய் இறையை தேடி சாப்பிட வேணாம், நமக்கு டைமுக்கு சாப்பாடு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுது. ஓநாய் என்ன சொல்லுது அதுக்கு? வீட்டில் வாழ்வதில் சில நன்மைகள் இருக்கின்றன, அதுபோல் காட்டில் வாழ்வதிலும் சில நன்மைகள் இருக்கின்றன. நான் காட்டில் சுதந்திரமாக உலாவுவதை விரும்புகிறேன். நாய் என்ன பண்ணுவோம்? ஒரு இடத்துல கட்டி போட்டு விட்டுருவோம், சாப்பாடு கரெக்டாக கொடுப்போம். ஓநாய் என்ன சொல்லுது? உனக்கு எந்த மாதிரி வீட்டில் வசதி இருக்கோ சாப்பாடுக்கு, எனக்கு சாப்பாடு தான் கஷ்டம், பட் நான் சுதந்திரமாக வெளியே சுற்றின்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. நாய், அதுவும் சரிதான், நான் மனிதர்களோடு நன்கு பழகிவிட்டேன், அவர்களை பிரிந்து இருக்க சொன்னால் என்னாலும் முடியாது. என்ன சொல்லுது நாய்? மனிதர் கூட இருந்து நான் பழகிட்டேன், ஸோ என்னால் பிரிஞ்சிருக்கவும் முடியாது. ஓநாய், நல்லது நண்பா, அவ்வப்போது நீ காட்டுக்கு வா, நாம் சந்திக்கலாம், நேரம் கிடைக்கும்போது நானும் வருகிறேன். சரி, உனக்கு டைம் இருக்கும்போது காட்டுக்கு வா, நாம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுது. நாய், ஓ மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிடுது. நெக்ஸ்ட் பாருங்க, பக்கம் 8 பயிற்சி பாருங்க. முதலாவது, மகிழ்ச்சி இச்சொல் உணர்த்தும் பொருள் இன்பம். இரண்டாவது, அப்படி கூட்டல் ஆனால், இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது அப்படி ஆனால். 3, பழகி இருக்கிறாய், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பழகி கூட்டல் இருக்கிறாய். 4, பிரிந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சேர்ந்து. வினாக்களுக்கு விடையளிப்பேன். முதலாவது, ஓநாய் ஏன் மெலிந்து இருந்தது? ஓநாய் அங்கும் இங்கும் ஓடி வேட்டையாடுவதால் மெலிந்து இருந்தது. எழுதிக்கோங்க. முதலாவது ஆன்சர், ஓநாய் எதற்காக ஒல்லியா இருக்கு, மெலிந்து இருக்குன்னா, அது ஒரு இடத்துல இரைய தேடல, அங்கும் இங்கும் ஓடி வேட்டையாடுவதால் மெலிந்து இருந்தது. இரண்டாவது, நாய் ஓநாயை எங்கு வர சொன்னது? நாய் ஓநாயை வீட்டிற்கு வர சொன்னது. நாய் ஓநாயை வீட்டிற்கு வர சொன்னது. நீங்கள் கொஞ்சம் இங்கே ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க, என்னுடைய பையன் எழுதிட்டு வந்திருக்கான். 3, நாய் ஓநாய் எங்கு வர சொன்னது? வீட்டிற்கு வர சொன்னது. 3வது பாருங்க,
ஓநாய் எங்கு வாழ விரும்பியது? ஓநாய் காட்டில் வாழ விரும்பியது. நாய் எங்கே வாழ விரும்பியது? வீட்டில் வாழ விரும்பியது. ஓநாய் வந்து காட்டில் வாழ விரும்பியது. புரிஞ்சதா சில்ட்ரன்? இது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பக்கம் 9. இன எழுத்துக்கள் அறிவோமா? இதெல்லாம் என்ன எழுத்துக்கள்? இன எழுத்துக்கள். சங்கு, மஞ்சள், பந்து, உண்டியல், பம்பரம், குன்று. சொற்களில் மெல்லின மெய் எழுத்திற்கு பின் அதற்கு இனமான வல்லின வரிசை எழுத்துக்கள் இணைந்து வரும். இங்கே என்ன சொல்கிறாங்க? மெல்லின எழுத்துக்கள் இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு இருக்கா? இதில் வல்லின வரிசை எழுத்துக்கள் வந்து இணைந்து வருதான். பார்த்தீங்களா? இந்த இங்கு கு சங்குன்னு இருக்குல்ல, இஞ்சு சா, இதை தான் மெல்லின எழுத்துக்களோட வல்லின வரிசை சேர்ந்து வருதுன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக, இங்கு என்ற மெல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து ககர வரிசை எழுத்துக்கள் வரும். பொங்கல் கா பார்த்தீங்களா? கசட தபர, வெங்காயம், வங்கி, நுங்கு, எங்கே, பூங்கொடி. இதில் மெல்லினம்னா என்ன? ஞனன நம்மன. வல்லினம்னா கசட தபர. இந்த மாதிரி வர எழுத்துக்கள் தான் நம்ம வல்லினம், மெல்லினம். இன்னொன்று இடையினம் இருக்குது, எரல, வழல. இப்போ வந்து இந்த புக்கில் உங்களுக்கு அதை கொடுக்கல. வல்லினம் மெல்லினம்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சில்ட்ரன்? இங்கு இக்கு, இஞ்சு இச்சு, இன்னு இட்டு, இன்னு இத்து, இம்மு இப்பு, இன்னு இரு. உயிர் எழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களுக்கும் என்ன எழுத்துக்கள் உண்டு? இன எழுத்துக்கள். ஆ அ, இ இ, உ உ, ஏ ஏ, ஓ ஓ, ஐ இ, ஓ ஔ ஓ, ஔ உ. இன எழுத்துக்களை அடையாளம் கண்டு அடிக்கோடு இடுவேன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன எழுத்துக்கள். புள்ளி வச்ச எழுத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எழுத்து தான் இன எழுத்துக்கள். செம்பருத்தி, கன்று, இம்பா, இந்த தான் கோட் போட்டிருக்கான் பாருங்க. இந்த மாதிரி இங்கே நீங்கள் லைன் போட போகிறீங்க. கன்று, இன் ரு, இதுக்கு கன்றுக்கு லைன். சுண்டல், கோடிட்டு இடுங்க, இன்டல். வண்டு, இன்டு. குரங்கு, இங்கு. இஞ்சி, ஆந்தை, கம்பு. இதை நம்ம என்ன பண்ணோம்? அடி கோடிடணும். புரிஞ்சுதா சில்ட்ரன்? ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் லெசன் ஓவர். செகண்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.